இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங், ஒரு பாக்கெட் ஸ்கேல்ஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாக்கெட் ஜுவல்லரி ஸ்கேல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாக்கெட் ஜுவல்லரி ஸ்கேல்ஸ். இந்த பாக்கெட் ஜுவல்லரி ஸ்கேல் வந்து பாருங்கள், உங்கள் பாக்கெட் வச்சு நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்கெட் ஸ்கேலுடைய அன்பாக்சிங் பார்ப்போம் வாங்க. ஸோ திஸ் இஸ் இந்த பாக்கெட் ஸ்கேல்ஸோடைய கெப்பாசிட்டிஸ் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. ஆட்டோ கேலிப்ரேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் டயர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டி பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டோ டிஃபால்ட் வந்து பார்த்தா ஒரு 30 செகண்ட்ஸ். ஆப்ரேஷன் டெம்பரேச்சர் வந்து பார்த்தா 10 to 30 டிகிரி சென்டிகிரேட். ஸோ எம்ஹெச் சீரியஸ் சொல்லக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் மாடல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் கெப்பாசிட்டி, 100 கிராம், 200 கிராம், 350, 500 கிராம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் கெப்பாசிட்டி உள்ள இந்த மிஷினை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் நம்மளுடைய பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே இந்த அழகான ஒரு கவரோடைய கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுக்காக. இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் அந்த பாக்கெட் ஜுவல்லரி ஸ்கில்ஸ். ஸோ இந்த பாக்கெட் ஜுவல்லரி ஸ்கில்ஸ் இந்த பட்டன் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த டஸ்ட் கவர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ இது பார்க்க போகிறோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். இது கீழே எடுக்கணும். ஸோ இப்போ ரீட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதே பட்டன் திரும்பி ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும், திரும்பி ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ இப்போ ரீட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆனில் இருக்குது. இந்த இடத்துல ஜீன் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து கிராமை மென்ஷன் பண்ணுறது, பீசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர் ஃபங்க்ஷன், இந்த லைட் ஃபங்க்ஷன், இந்த யூனிட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது பாருங்கள் ஒரு ஜுவல்லரி கோல்டு ரிங்கு தான் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ண போகிறேன். 4.57 கிராம், 4.55 கிராம். ஸோ இவ்வளோ கிராம் அக்யூரேசிட்டு காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்குள்ள உள்ள லைட் வேணுன்னா வச்சுக்கலாம், லைட் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பகல் டைமர் லைட் வேணுன்னா லைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் ஆன் ஆகிரும், லைட் வேணா லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதே யூனிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ அவுன்ஸ், கேரட், கிராம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. எப்படி வேணால் போட்டுக்கலாம். தோலா, அவுன்ஸ், கேரட், கிரெயின். இப்போ பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். யூனிட்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன யூனிட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். கிராம் வேணால் கிராமு,